அருட்பெரும் ஜோதி அருட்பெரும். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று வள்ளல் பெருமானின் உலகுக்கு அளித்த நூல்கள் பற்றிய விவரமாக பார்க்கலாம். வள்ளல் பெருமான் இவ்வுலகுக்கு வழங்கிச் சென்ற பாடல்கள் சுமார் 6000 ஆகும். மற்றும் எழுதிய நூல்கள்: 1 மணிமுறை கண்ட வாசகம், 2 ஜீவகாருண்ய ஒழுக்கம், 3 தமிழ் சொல்லுக்கு எழுதிய விளக்க உரை, 4 பெரிய புராணம் முதற் சொல்லாகிய உலகலாம் என்பதற்கு வரைந்த விளக்க உரை, 5 ஒழிவிலொடுக்கம், 6 தொண்டை மண்டல சதகம் உரைநூல், 7 பொன் வண்ண தந்தாதியின் 22 பாடல்களுக்கான உரை, 8 சின்மய தீபிகை போன்ற இன்னும் பிற வகைகளாகும். அவர் தான் எழுதிய திருவருப்பாவில் பல பாடல்களில் கொலை தவிர்த்தலுக்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அப்போதுதான் ஒருவர் உயிர் இரக்கத்துடன் வாழ்ந்து இறைநிலையை அடைய வழியாகும். ஜீவகாருண்யம் ஒன்றே இதற்கு வழி என்று கூறுகின்றார். வேறு ஒரு சாதனத்தாலும் இறைநிலையை நாம் அடைய முடியாது என்று ஆணித்தரமாக வள்ளல் பெருமான் கூறுகின்றார். வள்ளல் பெருமானுடைய நூல்களையும் பாடல்களையும் தொகுப்பாக நடைமுறைப்படுத்த மதிப்பிற்குரியவர்கள் இறுக்கம் ரத்தினம் முதலியார் மற்றும் அஷ்டாவதானி தொழுவூர் வேலாயுத முதலியார், புதுவை வேலு, பெங்களூர் சுப்பிரமணிய போன்ற மகா புருஷர்கள் எடுத்துக்கொண்ட சீரிய முயற்சிகளை எடுத்து கூற தமிழ் வார்த்தைகள் இல்லை எனலாம். அவர்களின் பெரும் முயற்சி இல்லை என்றால் இன்று நமக்கு அரிய திருவருட்பா போன்ற பொக்கிஷ நூல்கள் கிடைக்காமலேயே போயிருக்கலாம். வள்ளல் பெருமானின் பெரும்பாலான பாடல்களில் உயிர் இரக்கத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். உதாரணமாக பாடல் 156 மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவானேனும் கருவானை யுற இறங்காது உயிருடம்பை கடிந்துண்ணும் கருத்தினேன் எம் குருவானை எமது சிவக்கொழுந்தானே ஞானி என கூறனாதே என்று கூறுகின்றார். விளக்கம்: ஒரு ஆண் மகனை பெண்ணாக மாறுமாறு செய்தாலும் அப்பெண்ணை உடனே ஒரு ஆணாக மாற்றினாலும் இறந்தவரை எழுப்புகின்ற ஆற்றலும் கொண்டுள்ள ஒருவர் வாழ்வில் இரக்கமற்றவராகவும் புலால் உண்ணும் கொள்கை உடையவராகவும் இருப்பாரானால் அவரை ஞானி மகான் என கூறக்கூடாது. இது எமது குருவாகிய சிவக்கொழுந்தின் ஆணை என்று கூறுகின்றார். ஆகவே நாம் கண்டிப்புடன் கொலை தவிர்த்தலை கடைபிடித்து மேன்மை நிலையை அடைய வேண்டும் என்று உங்களை அன்புடன் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இன்புற்று வாழ்க. வள்ளல் பெருமான் திருவடி வாழ்க வாழ்க. கொல்லா நெறிய குருவர் நெறி என்று மீண்டும் கூறிக்கொண்டு அனைவரும் இன்புற்று வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்.